கோவையில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டி சார்பில் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் 16ஆம் ஆண்டு விழா கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை எஸ் கமலேஷ் கல்யாண மண்டபத்தில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டி சார்பில் ஸ்ரீ ராதா கல்யாணம் மகோத்சவம் 16ஆம் ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது. 30ஆம் தேதி காலை முகூர்த்த கால் ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ கடாட்சம் ஸ்ரீ ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து நவகிரக ஹோமம், பக்தி பாடல்கள், பரதநாட்டியம், வாய்ப்பாட்டு, நாம சங்கீதனம் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம், அஷ்டபதி மற்றும் நாம சங்கீதனம், பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சீருடை வழங்குதல், வேத பாடசாலை குழந்தைகளுக்கு வஸ்திரம் வழங்குதல், 16 தம்பதியருக்கு வஸ்திரம் வழங்குதல் நிகழ்ச்சிகளும், பக்தர்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ முகாமும் நடைபெற்று வருகிறது. மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டியினர் செய்திருந்தனர். ராதே கிருஷ்ணா துடியலூர் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் கிளை மற்றும் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டியின் அமைப்பு சுந்தரராமன் தலைவர். இந்த கமிட்டியின் மூலம் நாங்கள் வருடா வருடம் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டுள்ளோம். இந்த வருடம் 16வது வருடமாக இந்த வருடம் கொண்டாடுகிறோம். நாங்கள் வருஷத்தில் பல நிகழ்ச்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், அதாவது நாராயண சேவை என்ற பெயரில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நாங்கள் முடியாத ஏழை குழந்தைகள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் முதியோர்களுக்கும் அவர்களுடைய இருப்பிடம் சென்று நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்து நாங்கள் மே மாதம் நீர்மோர் வித்யாவிகாஷினி பள்ளி அருகில் கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்கு காலை 10 மணி முதல் மதியம் 2-3 மணி வரை செய்து கொண்டிருக்கிறோம் நீர்மோர் சேவை. மற்றும் பள்ளி அயகிரிவர் குழந்தைகள், பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு முக்கியமாக 10th +2 மாணவர்களுக்காக அயகிரிவர் ஹோமம் ஒவ்வொரு பிப்ரவரி மாதமும் ஒன்றரை மண்டபம் அல்லது எங்களுடைய சித்தி விநாயகர் ஆலயத்தில் மிக சிறப்பாக அனைவருக்கும் ஹோமம் செய்து அவர்களுடைய பரீட்சை எழுதுவதற்காக பேனாவை அயகிரிவர் கோயிலுக்கு சென்று வைத்து பூஜித்து அதை அவர்களுக்கு வழங்குகிறோம். அதன் மூலம் நிறைய மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கியிருப்பதாக நிறைய பேரண்ட்ஸ் எங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நாங்கள் நிறைய சேவைகளை செய்து கொண்டு உள்ளோம். இந்த வருடம் 16வது வருடத்தை முன்னிட்டு 16 தம்பதிகளுக்கு வஸ்திரம் வழங்குகிறோம். முதியவர்களுக்கு மற்றும் வித்யாவிகாஷினி பள்ளியில் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் பள்ளி உள்ளது. அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் குழந்தைகளுக்கு நாங்கள் வருடா வருடம் இங்கு அவர்களை அழைத்து அவர்களுக்கு துணிமணிகள் கொடுத்து, யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் கொடுத்து அவர்களையும் கௌரவிக்கிறோம். இந்த வருடம் ஒரு முக்கியமாக என்னவென்றால், இந்த பகுதியில் ஒரு 5 எங்களுடைய எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் ரொம்பவும் ஏழ்மையில் உள்ள ஃபேமிலியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவர்களை நாங்கள் செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த பகுதியில் 600 மெம்பர் இருக்கா. எங்களுடைய அசோசியேஷனில் 600 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அவளில் ஒரு 5 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். ரொம்பவும் முடியாத நிலைமையில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, முடியாதவங்க இருக்காங்க. அவளுக்கு இந்த வருஷம் நாங்கள் 5000 rupees கேஷ் அவார்டு அவளுக்கு கொடுக்க போகிறோம். இதை நாங்கள் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகலாங்கிற ஒரு முனைப்பில் இருக்கோம். எங்களுக்கு ஆதரவு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அது இன்னும் மேலும் வந்தால் இன்னும் சிறப்பாக நாங்கள் செய்யலாம்னு நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். நன்றி. அப்படியே